அடிவானதி என் பார்வதி காதலி பாரதி தேடி வந்த தேவதாசி காண ஓடுவார். அடி பார்வதி என் பார்வதி பாடு பாடு என்றே பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடு என்றே கேட்காதா. அடிவானதி என் பார்வதி. நிறைய இடங்களிலே வக்ஃப் சொத்துக்கள் என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்திற்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும், அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது? அட கிறுக்கா, பொற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண, இன்னொரு கண்ணுக்கு என்ன? உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. புரிதலுக்காக இந்த வக்ஃப் நிலம்னா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம்ன்ற ஒரு தோற்றம்லாம் இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது லார்ட் மவுண்ட் பேட்டன் வச்சு யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை பிரிக்கிறாங்க. சொத்துக்களை பிரிக்கும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோயில்களை பிரிக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் மன்னர்கள் அந்த கோவில்களை கட்டினார்கள். அப்ப அந்த கோவில்கள் எல்லாம் அரசு தான் நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அரசு நிர்வாகத்துக்கு கீழே போச்சு. சரி, ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து ரெண்டாவது இஸ்லாமியர்கள் சொத்து. இஸ்லாமியர்கள் இப்ப நாம சொல்ற வக்ஃப் பண்றது, வக்ஃப் என்பது ஒரு தானம். அதன் பெயர் வந்து தானம். இப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களும் முகலாய பேரரசராகட்டும், இஸ்லாமிய அரசர்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்த இஸ்லாமியர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் கூட மக்கள் சொத்துல இருந்து சக இஸ்லாமியர்கள் சொத்துல இருந்து தான் பணத்துல இருந்து அதை கட்டியிருக்காங்க. அதனால அதையும் அரசுதான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக வக்ஃப் போர்டு உருவாச்சு. இப்பவும் வக்ஃப் சொத்துக்கள் என்பது அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற ஒழிய அது ஏதோ இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இல்ல. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல தேடுறவன் பொந்தல தேடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? சர்ச்சுகள், கிறிஸ்துவ சர்ச்சுகள், இந்த சர்ச்சுகளை எப்படி கட்டினார்கள் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய பிரபுகள், அப்போது இருக்கக்கூடியவர்கள் சொந்த பணத்தில் கட்டியிருக்காங்க. அடுத்தது மிஷனரிஸ் வெளிநாட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து சர்ச்சுகளை கட்டினாங்க. ஆகவே அதையெல்லாம் வந்து அவர்கள் வசமே ஒப்படைக்கலாம் என்று ஒப்படைத்தார்கள். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. 123 ப்ராப்பர்ட்டியை பத்தி அவர் சொல்றாரு. அது அரசின் சொத்தை மாத்த முடியுமான்னு கேக்குறேன். கர்நாடகா அத ரெகுலேட் நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஒரு நாய் மாதிரி கத்திட்டு இருந்தா எப்படிங்க? என்னங்க இது? ஒரு முறை இருக்கா? இது முறை இருக்கான்னு கேக்குறேன். இது முறை இருக்கா? நான் அவர் பேசும்போது ஒரு சிங்கிள் குறுக்கீடு பண்ணலாம். நீங்க தான் பேசணும், நான் பேசுறேன். அப்புறம் ரைட். வாயை கொடுத்து மாட்டேனே. என்ன செய்யறது? ரொம்ப வாடுறானே. அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது இருங்க நான் என்ன கேக்குறேன், உச்ச நீதிமன்றம் சிதம்பரம் நடராஜர் கோவில்லையே சிதம்பரம் நடராஜர் கோவில் வழக்கிலேயே நீங்க எல்லாம் ஒரே விஷயம் சார். நவநீத் சார் வந்து எல்லா சப்ஜெக்டையும் தொடுவாரு. அவர் என்ன வேணா பேசலாம். நாம வந்து டிபேட்டுக்கு ஒரு கருத்து சொன்னா அதுக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உணர்வு பயப்படாதீங்க. எல்லாமே உட்கார்ந்து பேசுறது. நவநீத் நீங்க சரியாவே இல்லை இன்னைக்கு. தப்பா வச்சுட்டு நானு வந்துட்டாயா. 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. அப்ப சொல்லு. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ராஹிம், இங்க உணவு, உடை, வாழ்விடம் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்ப இந்த மாற்றம்ங்கிறத மட்டும் எப்படி நம்பிக்கை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வருது? ஏன் இது தேவை? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே. அடிப்படையில் இது முஸ்லிம்களுக்கான பாதிப்பு என்றுதான் பெரும்பாலும்
பாசிச சிந்தனை உள்ளவர்கள் தவறாக கருத்தை பரப்புறாங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். திருக்குரான் சொல்லுகிறது, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பின பையின் ஃபத்தபையினு அன் துஸீபு கௌமன் பி ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின். இஸ்லாமியர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுது இறைவன் மூலியமா. உங்களிடத்தில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை சொன்னால் அதை நீங்கள் தீர விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டால், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மிகப்பெரிய இழப்பை இந்த சமூகம் சந்திக்கும் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அறிவுரையை இறைவன் திருக்குரான் மூலமா குறிப்பிடலாம். ரொம்ப வாடுறானே. அந்த அறிவுரையை நான் தமிழக இஸ்லாமியர்களுக்கும் தேசம் முழுக்க உள்ள 20 கோடி இஸ்லாமியர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலனுக்காக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் நலனுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வருமையானால் உடனேயே அது எப்படி கொண்டு வர முடியும்? பாஜக என்றாலே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, பாஜக என்றாலே இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடியது, பாஜக முழுக்க முழுக்க இஸ்லாமியருடைய உரிமைகளை பறிக்க போகிறது என்கிற ஒரு பொய்யான திரிபுவாதத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்றாங்க. நான் அந்த உதாரணத்துக்கு தான் வரேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தா முன்னால இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு எடுக்கணும். அப்பதான் இதுல நீங்க சந்தேகப்பட முடியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு? நான் தான் கேட்டேன், நீங்க கோமால இருந்தீங்களா? பாபர் மசூதியை இடித்தது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா? ஹசீஃபா என்ற ஒரு சிறுமிங்க, ஒரு சின்ன பிள்ளை, கோயிலுக்குள்ள வச்சு அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு 3 நாளா பட்டினி போட்டு கொண்டு போட்டானு. அந்த கொலகார கும்பலுக்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றி ஊர்வலம் போனார்கள் ஜம்மு காஷ்மீர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமை இல்லையா இது? நீங்க கேரளால இருந்து சித்தி காப்பான் என்ற ஒரு இளைஞன், அவன் உத்தரப்பிரதேசத்தில் செய்தி சேகரிக்க போன ஒரு ரிப்போர்ட்டர், இஸ்லாமியன் என்ற ஒரே காரணத்துக்காக UAPA என்ற கொடும் சட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகள் பிணையே கொடுக்காமல், ஜாமீன் கொடுக்காம உள்ள வச்சிருந்தீங்களே, அது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா? 90க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் கொன்று குவிக்கப்பட்டார்கள் குஜராத்ல நரோடா பாட்டியல. முதல் குற்றவாளி மனோஜ் குக்ரானி. அந்த மனோஜ் குக்ரானியை பெயில்ல விட்டுட்டு அந்த மனோஜ் குக்ரானியுடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது பாஜக. இது இஸ்லாமிய விரோதம் இல்லையா? பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் உள்ளுறவு செய்து அவ குழந்தைய 3 வயது குழந்தையை அடிச்சு கொன்னு அந்த கொடூர வழக்கின் குற்றவாளிகள், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை பாஜக அரசு விடுதலை செய்தது. ஏன் விடுதலை செய்தீர்கள் என்று கேட்டபொழுது, பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ் என்று பாஜக MLA சொன்னார். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமையான கொடூரம் இல்லையா இது? கஃபீல் கான் என்ற மருத்துவர் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை கொடூர சட்டத்தின் கீழ் கைது செய்தது பாஜக உத்தரப்பிரதேச அரசு. இது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா? என்னங்க என்ன 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 பேசுறாங்க பாருங்க. என்ன செய்து விட்டோம்? உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்களுடைய வீடுகளை எல்லாம் புல்டோசரை வைத்து இடிக்கிறாரே யோகி ஆதித்யநாத். அது இஸ்லாமிய விரோத போக்கு இல்லையா? எது இஸ்லாமிய விரோத போக்குல பாஜக இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமா செஞ்சது அப்படின்னு அப்படியே நாடகம் போடுறாரு. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. இப்ப முதல்ல பாரதிய ஜனதா கட்சி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. சரி, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு கண்மூடித்தனமாக அன்றைக்கும் எதிர்த்தாங்க, அன்றைக்கும் இஸ்லாமியர்களை தூண்டி விட்டாங்க. பார்த்தீர்களா? ஷரியத் சட்டத்தை பறிக்கிறார்கள், நம்ம திருக்குரானுடைய சட்டத்தை இவர்கள் விழுங்க பார்க்கிறார்கள். பாஜக அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம அடிமடியில கை வச்சுட்டாங்கன்னு. ஆனா திருக்குரான்ல சூரத்துல் பக்கரா என்கிற 2வது அத்தியாயத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக் என்பது 2 தடவைகள் 2 காலகட்டத்தில் குறிப்பிட வேண்டியது. ஒரு நேரத்தில் 3 தலாக் குறிப்பிடுவது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தடுக்கப்பட்டது, கூடாது. இன்றைக்கும் அரபு நாடுகள் அது கிடையாது. அப்படி கொடுத்தால் அது செல்லாது. அப்படிப்பட்ட சூழல்ல இங்கு திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் கையில் கை குழந்தைகளோடு தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கல. கேட்டா உங்க ஷரியத் சட்டம் அப்படி இருக்குன்னு காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலும் சொல்லும் பொழுது, பல முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீதிமன்றங்கள் சொன்னது இதற்கு தீர்வு காணுங்கள்னு. ஆனா காங்கிரஸ் தீர்வு காணல. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் தகப்பனாக, சகோதரனாக, வாக்கு வங்கிக்கு எதிர்பார்க்காம, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவார்கள் எதிர்பார்க்காம அந்த பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைய தேதி வரை எந்த பெண்களும் பாதிக்கப்படல. இதுதான் ட்ராக் ரெக்கார்ட். என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல டேய் வருவில்ல வா அப்ப வச்சுக்கிறோம். அதே மாதிரி கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது
குடியுரிமை திருத்த சட்டம் வந்துட்டா பெரிய ஆபத்து, இஸ்லாமியர்களை வந்து அகதிகளை மாத்திடுவாங்க, பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நாடு முழுக்க போராட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். ஷாஹின் பாக் என்று சொல்லி ஊர் ஊரா தெரு தெருவா இஸ்லாமிய பெண்களை கை குழந்தைகளை ரோட்ல நிக்க வச்சீங்க. இளைஞர்கள் வழக்குகள் வாங்கினாங்க. இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புக்கு போக முடியல. அதுக்கு மொத்த காரணம் நீங்க. நிறுத்திக்க, மறுபடியும் பிராந்தி பீர்னு எதிர்பார்த்த நான் கேட்கிறேன், இந்த சட்டம் வந்தால், குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் அகதிகளாக மாறுவார்கள் பச்சை பொய்யை நீங்க சொல்லி இஸ்லாமிய மக்களை ஏமாத்தினீங்கள, ரோடா நிக்க வச்சீங்கள, அதன் மூலம் பல கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டீர்களே. 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் குடியுரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் வரும்பொழுதே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் சொன்னார், இந்த சட்டம் குடியுரிமை தருவதற்கான சட்டமே தவிர யாரின் குடியுரிமையும் பறிக்கப்படாது, இஸ்லாமியர்கள் அஞ்ச வேண்டாம், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார். சொன்னதை நிறைவேற்றி காட்டிய அரசு இன்றைக்கு. நான் கேட்கிறேன், இந்த 2 ஆண்டுகள்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்த தேசம் முழுக்க என்னுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்ல. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க இத்தனை போராட்டங்களை செய்து மத்திய அரசின் மீது வஞ்சகத்தோடு நீங்க வன்மத்தை கக்கினீர்களே, மன்னிப்பு கேட்க தயாரா? ஏன் எதிர்த்தோம்? வரக்கூடிய குடிமக்களை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்க கூடாது, இந்த சட்டம் எல்லோருக்குமானது, பிரித்து பாக்குறீங்க, அதனால எதிர்க்கிறோம். முத்தலாக்க ஏன் எதிர்த்தோம்? சட்டத்தை அவரே சொன்னார், ஷரியத்துல இல்ல, ஷரியத்தை தெளிவா இருக்கு, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுது, கால இடைவெளி சொல்லி இருக்கு, அதை நடைமுறைப்படுத்துற இடத்துல சிக்கல் இருக்கு. ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லிருக்காங்க, அதுதாங்க. ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்றான்னா அவன் ஷரியத்துக்கு எதிராக சொல்றான். ஓகே, அப்போ திருத்தறது எதை திருத்தணும்? நீங்க அது சொல்றவனை திருத்தணுமா, சட்டத்தை திருத்தணுமா? நீங்க சட்டத்தை தூக்குறீங்க. இதுதான் பிரச்சனைங்க. சட்டத்தை தூக்கி எந்த சரியானதா இருக்குன்றீங்க, அதை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக முத்தலாக் தொடர்பாக கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, எந்த கோர்ட்டாவது ஷரியத் சட்டமே பிரச்சனை தூக்குன்னு சொல்லுச்சா? ஒரு கோர்ட்டு கூட சொல்ல. இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க, அவங்கள பிடிச்சு உள்ள போடுங்க, அதுதானே செய்யணும். ஆனா நீங்க முத்தலாக் சட்டத்தை நீக்கிட்டீங்களே, எவ்வளவு பெரிய தவறு. இதுதான் நம்ம கேட்கிறோம், ஒவ்வொன்றையும் கேட்கிறோம். முத்தலாக் சட்டம் நீங்க என்ன தனிச்சட்ட உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்கு இந்த நாட்டுல, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும்போது அதுல போய் ஏன் கை வைக்கிறீங்க? இப்ப இந்த 370 எல்லாருக்கும் இருக்கும்போது அங்க போய் கை வைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலையப்பா. அதே மாதிரி நான் கேட்கிறேன், ஆர்டிகல் 370 சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் சொன்னாரு, ஆர்டிகல் 370 வந்த பிறகுதான் அங்க இருக்கிற வக்ஃப் போர்டுல 400 கோடி ரூபாய் இன்றைக்கு வருமானம் ஈட்டி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழக அரசு இங்க இருக்கிற வக்ஃப் போர்டு இருக்குல்ல, இங்க அந்த வருமானத்தை ஈட்டல, 400 கோடி ரூபாய் வக்ஃப் போர்டு வருமானத்தை ஈட்டி இருக்கிறது என்று இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆதாரப்பூர்வமா சொல்றதை பார்க்கிறோம். ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல, எப்படி நம்புறது? நம்பலனா போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். அப்ப ஆர்டிகல் 370 வந்த பிறகு அங்க இஸ்லாமியர்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகமே அழிஞ்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உமர் அப்துல்லா அவர்கள் தான் இன்றைக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார்? 370 நாளா இப்போ உமர் அப்துல்லா தானே முதலமைச்சரா இருக்காரு, என்ன அங்க நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. காஷ்மீருக்கு சாதகமான காஷ்மீருக்கு சட்டப்படி கொடுக்கப்பட்ட உரிமையை அந்த சட்டமன்றத்தை கூட்டி அந்த மக்களின் கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும்னு இருக்கும்போது சட்டமன்றத்தை கலைச்சிக்கிட்டு ஆளுநரை போட்டு நீங்க எதேச்சதிகாரமா கைப்பற்றுறீங்க. இது முறையான்னு கேட்கிறோம். அப்போ நாங்க எல்லாத்திலையும் கேட்கறது சட்டத்தின் ஆட்சியத்தான், சட்டப்படியான நிலைப்பாட்டை. ஆனா நீங்க சட்டப்புறம்பாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப பார்லிமெண்ட்ல சட்ட ரீதியான வரும். என்ன சட்டம் இது? பாஸ் ஆச்சுன்னா மெஜாரிட்டியோட பாஸ் ஆகுது. இது வந்து ஒரு அணுகுமுறையா? எதிர்குறலுக்கு மதிப்பில்லாமல், எதிர்கருத்துக்களுக்கு இடம் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டணியை மிரட்டி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கையில வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரி செய்யறது முறையா? ஆதரிச்சா மிரட்டல். நீங்க ஆமா, வேற என்ன? நீங்க அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி செய்யறாங்க. இதுல ஏதாவது அறம் இருக்கா? பாத்தியானே எவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார்.
நாயும் ஒரு பக்கத்துல இருக்கு சார். அப்ப எங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாக்கு வங்கி என்ற கேவலமான அரசியலுக்கு காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ செல்வது கிடையாது. எங்களை பொறுத்தவரை இஸ்லாமியருடைய வளர்ச்சி, கல்வி, பொருளாதார முன்னேற்றம் அதுதான் முக்கியம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. இப்ப என்னன்னா எல்லாருமே வாக்கு வங்கி அரசியல்ல தான் இருக்கும். பாஜகவும் வாக்கு வங்கிக்கு தான் இருக்கும். வாக்கு வங்கியை உருவாக்குவது தான் ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியலும். அதை நம்ம கேவலம் அரசியல் கட்சியில வாக்கு வங்கி தேவை இல்லைன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாருக்குமே வாக்கு வங்கி உண்டு. பாஜகவோட வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது வளர்ச்சி வாக்கு வங்கி அரசியல் தான் கள அரசியல். அதை நம்ம கேவலம்னு சொன்னா எல்லாருக்கும் பொருந்தும். நாங்க அதுல தெளிவா இருக்கோம். இன்றைக்கு எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நாங்கள் வாக்கு வங்கி அரசியல் செய்ய மாட்டோம். வளர்ச்சியின் பெயரால் தான் மக்களை வென்றெடுப்போம். கர்மம் கர்மம் இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. உத்தரப்பிரதேச உதாரணம் சொல்றாரு, அப்படி இருக்குதா? ஷானவாஸ் சொல்றாரு, அங்க மத நடவடிக்கைகளை தடுக்கிறார் யோகி. இப்ப இது அச்சுறுத்தல் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுல அவர் குறிப்பா சொன்னது என்னன்னா, மசூதி எல்லாம் மூடிடுறாங்க ஹோலி பண்டிகைக்கு அப்படின்னு. நீங்க அடிப்படையில் ஒண்ணு புரிந்து கொள்ளணும், ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் நீங்கள் மடைமாற்றுகிறீர்கள்னு. மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னன்னா, அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் தொழுகைக்கு போவீர்கள், அதே அன்றைக்கு தான் ஹோலி பண்டிகை வருகிறது. இயல்பாகவே சில இடங்கள்ல சென்சிட்டிவா இருக்கு, எந்த நேரமும் மோதல் வருகிறது. ஏன் வருகிறதுன்னா, ரெண்டு பக்கத்திலையும் புரிதல் இல்லாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க, ரெண்டு மதத்திலும் இருப்பாங்க. அனாவசியமா பேசப்படாது. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். கலர் பொடியை தூணா ஏத்துக்கணுமா? அதாவது கலர் பொடியை தூரவனதான் அரெஸ்ட் பண்ணணும். எவனை போய் சம்பந்தம் இல்லாம தூறீங்களோ அவன் ஏத்துக்கிட்டு போகணும். அப்படின்னா அது என்ன முறை? 2 நாள் முன்னாடி ரம்ஜான் கொண்டாடணும். ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம்லாம் வெட்டி பிரியாணி வச்சோம். ஒரு சைவ இந்து வாயில கொண்டு போய் நான் பிரியாணியை திணிச்சா நீங்க நீங்க சகிப்புத்தன்மையை அதை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? திணிக்கிறவனை போட்டு சாத்துவீங்களா? அப்படி திணிக்கிறவனை தான் அடிப்பீங்க, திணிக்கிறவனை கைது பண்ணுவீங்க. அது வன்முறை. அதுதானே சட்டத்தின் ஆட்சி அந்த இடத்துல. அப்படி திணிப்பது தவறு. இன்னொரு மத வழிபாட்டுல போய் உன் வழிபாட்டை ஏன் திணிக்கிற? உன் கொண்டாட்டம் உன்னோட இருக்கணும், அவன் கொண்டாட்டம் அவனோட இருக்கணும்னு சொல்லி முறைப்படுத்துவது ஒரு அரசின் வேலை. ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போகாதீங்க, பள்ளிவாசலை மூடுங்க, திரை போட்டு மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோலியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றது அது சட்டத்தின் ஆட்சியா? அதுக்கு ஒரு கவர்மெண்டா? அப்போ எவ்வளவு இவங்களுடைய அணுகுமுறையில எவ்வளவு பாகுபாடான அணுகுமுறை இருக்குது. ஹோலியும் ரம்லானும் பல ஆண்டுகளா, பல நூற்றாண்டுகளா கொண்டாடுறோம் இந்தியால. ஆனா கார்த்திகை சொல்லன் அருமையான ஒரு கேள்வி கேட்டார். இதற்கு முன்பு இந்த பிரச்சனை ஏன் வந்ததில்ல? ஹோலி பண்டிகை இப்பதான் கொண்டாடப்படுகிறதா? எத்தனை ஆண்டுகளாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ரமலான் இப்பொழுதுதான் கொண்டாடப்படுகிறதா? எத்தனை ஆண்டுகளாக ரமலான் கொண்டாடப்படுகிறது? அப்ப இத்தனை ஆண்டுகளாக ரமலான் கொண்டாடப்படுகின்ற பொழுது வராத பிரச்சனை, இத்தனை ஆண்டுகளாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற பொழுது வராத பிரச்சனை இப்ப மட்டும் பாஜக ஆட்சியில மட்டும் ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நியாயமான கேள்வி. இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? சில மாநிலங்களில் குறிப்பாக முகலாயர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் அடக்குமுறை மேற்கொண்டார்களோ, அந்த இடத்தில் அந்த வழியும் ரணமும் அங்குள்ள இந்துக்களுக்கு இருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? செருப்ப கழட்டி அடிக்கணுமா இல்லையா? மோடியினுடைய ஆட்சி காலத்துல குஜராத்ல கலவரம் நடந்துச்சு, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரக்கூடிய யாரேனும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் போயிட்டு சம்பந்தமே இல்லாம அன்னைக்கோ ஒரு நாள் மோடி ஆட்சியில் இருக்கும்போது குஜராத்ல இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடைபெற்றன. எனவே நான் என்ன பண்றேன்னு ரோட்ல சும்மா போற ஒரு ஹிந்து சகோதரிய போய் அத்துமீறி ஏதோ அந்த பிள்ளைட்ட தப்பா நடக்கிறான், பொறுக்கித்தனம் பண்றான்னா அன்னைக்கோ ஒரு நாள் மோடி ஆட்சி காலத்துல குஜராத்ல நடந்துச்சு, அதனால நீ பொறுத்துக்க அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா காட்டு மிராண்டித்தனமான வாதமா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. அப்ப அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய சூழல்ல பிரச்சனை பெரிதாக்கப்பட வேண்டாம் என்பதற்காக அந்த மாநிலத்தின் முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்க எல்லாம் வெள்ளை ஆடை உடுத்திட்டு போவீங்க, அவர்கள் வண்ணப்பொடி தூவிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சந்தோஷத்தின் அடிப்படையில் அல்லது வேண்டுமென்றே சில பேர் வண்ணப்பொடியில் உங்க மேல தூவிட்டா நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் அது தேவையற்ற முறையில் ஒரு ரமலான் மாதத்துல கலவரமாக மாறி போய்விடும். அது தேவையற்றது. அதனால முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்ப ஏன் புதுசா தமிழ்நாட்டை பேசுறீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. நடக்க கூடாது என்றால் ஒரு பிரிவென்ஷன் ஒரு அரசு சொல்லும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதை முடிச்சுக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குமே ஆனால் ஒருவேளை கலர்பொடி வீசிட்டா கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்க தொழுகைக்கு போட்ட பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை என்றால் ஒன்றே நீங்கள் தொழுகையில வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் அல்லது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழலில் அரசுக்கு ஒத்துழைங்கள் என்று சொல்லித்தான்
இவன் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டி இவங்க இஸ்லாமியர்கள் வந்து தொழுகைக்கு போவாங்க. அப்ப எவனா வந்து ஹோலி பண்டிகைங்கிற பேர்ல கலர் பொடியை மேல தூவிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து பெண்கள் மீது, இஸ்லாமிய பெண்கள் டூ வீலர்ல அந்த கணவன் வண்டி ஓட்டிட்டு போறான், அவன் பின்னாடி அந்த மனைவி உட்கார்ந்து போறாங்க, அந்த பெண் மீது கை வைத்து கலர் பொடி பூசுறேன்னு அருவருக்கத்தக்க வகையில கண்ணிய குறைவாக ஒரு இஸ்லாமிய சகோதரியிடம் நடந்து கொள்ளுகிறார்களே வேலூர் இப்ராஹிம் அவர்களே, உங்க வீட்டுல யார் மீதாவது இதே மாதிரி வண்ண பொடிய தூவுறேன்ட்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிற யார் மீதாவது இதே மாதிரி எவனாவது நாலு அழைக்க பண்ணான்னா சகித்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? இந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மான ரோசம் எவனும் சொல்ல மாட்டாங்கிறேன், கோவத்தலமா நான் சொல்றேன். அதே சமயத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளின் மீது எவனாவது அத்துமீறி இதே மாதிரி கலர் பொடிய பூச வந்தான்னா நீங்க சும்மா இருந்தா கூட நாங்க செருப்பு கலத்தி அவன் அடிப்போம். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் எங்கள் சகோதரிகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து நாங்க போராடுவோம். என்ன அட்டுழியம் இது? செய்யுங்களா செய்யுங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப நல்ல விஷயம். நாடு முழுக்க சகிப்புத்தன்மை வேணும். காந்தியார் அதான் சொன்னாரு. சகிப்புத்தன்மை என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, ரெண்டு பக்கமும் இருக்கணும். அதை நம்ம ஒருத்தருக்கு மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது. சகிப்புத்தன்மை ரெண்டு பேருக்கும் தான் நாங்க சொல்றோம். ஆமா, அப்ப நீங்க இஸ்லாமியர்களுக்கு தானே சொல்றீங்க சகிப்புத்தன்மை வேணும். அதாவது அடிப்படையில் வண்ணப்பொடி தூவுறது யாரு? எங்க இந்து தனக்குத்தானே வண்ணப்பொடி தூவுறது பிரச்சனை வராது. இப்ப கொண்டாடுறவர்கள் மேல தூவும் பொழுது பிரச்சனை வந்துருமே, வந்துட்டா கலவரம் வந்துருமே. அப்புறம் நீங்க தானே சொல்லுவீங்க, ஐயோ பாத்தீங்களா உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க பரிதவிப்பீர்களே. என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு அரசு பாதுகாப்பு ரீதியா இஸ்லாமியர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அது நல்லதுதானே? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இல்ல, இந்த சட்ட திருத்தத்துக்கு என்ன அவசியம் அதை சொல்லவே இல்லை. இரியா யோசிக்க அப்படியா, தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. இந்த சட்ட திருத்தத்துல அடிப்படையில் நீங்க பார்க்கணும், இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்ல, அவ்வளவு சொத்தும் வெறும் பேப்பர்ல இருக்கு. இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃபு சொத்தின் மூலம் பலனடைந்திருக்கிறார்கள்னா இல்ல. வக்ஃபு சொத்தின் மூலம் எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இல்ல மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கு? கிடையாது. வக்ஃபு சொத்தின் மூலம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு? வக்ஃபு சொத்துக்கள் மூலம் எத்தனை கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கு? வக்ஃபு சொத்தின் மூலம் எத்தனை ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இஸ்லாமியர்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்றம் இருக்கு? எதுவுமே இல்லாம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இதே தமிழகத்துல வக்ஃபு சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் போராடினீர்களே. இதே விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும், போராடினீங்களே. யாரை எதிர்த்து போராடினீங்க? பாஜகவை வக்ஃபு சொத்து அபகரித்து வைத்திருந்தது. ஒரு தவறான சம்பவம் ஒரு இடத்துல நடந்துட்டா அந்த இடத்தை அரசு கைப்பற்றிக் கொள்ளலாம், அந்த இடத்தை எடுத்து அப்படியே அரசு இடமா மாத்திக்கலாம்னு எங்க இருக்கு? அதை ரெகுலேட் பண்ணுவாங்க, அதுல தலையிடுவாங்க. இப்ப சிதம்பரம் கோயிலுக்குள்ள இந்த இடத்துல பெண்கள் விட மாட்டாங்க, இந்த இடத்துல மத்தவங்களை விட மாட்டாங்கன்னு சொன்னா அரசு போய் அதுல முறைப்படுத்ததை தவிர சிதம்பரம் கோயிலே எடுத்து அரசுக்கு எழுதி வைக்க முடியாது. கனக சபையில இவங்க ஏறலாமா இல்லையா பிரச்சனை வரக்கூடிய இடத்துல அரசு தலையிட்டு முறைப்படுத்துவது என்பது அது சரியானது. வக்ஃப் போர்டுல பிரச்சனை இருக்கா, ஊழல் இருக்கா, அந்த நோக்கம் நிறைவேறாம இருக்கிறவங்களே சொல்றாங்கன்றாங்க. உள்ள பொறுப்புல இருக்கிறவங்களே ஊழல். நாங்களே சொல்றோங்க, நான் மெம்பர், நானே சொல்றேன். வக்ஃப் வாரியத்துல ஊழல் இருக்கிறது, முறைகேடு இருக்கிறது, வக்ஃபு சொத்து யார் யார் கையிலயோ இருக்கு, ஆக்கிரமிப்புல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை ரெகுலேட் பண்ணுங்க, அதை முறைப்படுத்துங்க, அந்த சொத்தை திரும்ப அந்த மக்களுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்க. யார் யார் எந்தெந்த கார்ப்பரேட் கையில அது சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுதான முறை. அப்ப அதை முறைப்படுத்துவதற்கு அந்த வக்ஃப் போர்டுக்கு அதிகாரம் கொடுக்கணும், அதை வலுப்படுத்தணும், ஸ்டாஃப் போடணும். நிதி இல்லாம தத்தளிச்சுட்டு கிடக்குது, சொத்து இருக்குது, நிர்வகிக்கிறதுக்கு நிதி இல்ல. அப்ப அதுல அரசு கவனம் கொடுக்கணும். உண்மையிலேயே அதன் மீது அக்கறை இருந்தா அதுதான் செய்யணும். சச்சார் பரிந்துரை என்பது அந்த மக்களின் நலனிலிருந்து செய்யப்பட்டது. சச்சார் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையமும் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னாங்க. செஞ்சிருவீங்களா? அந்த மக்களின் நலனுக்காக சொல்லப்பட்டதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த மக்களின் உரிமையை பறிப்பதற்கு வர்றாங்க. ஒவ்வொன்றையும் பாருங்க, அதுல பார்ஷியலா தேவைப்படுறதை எடுத்துக்கிறாங்கங்கறீங்களா? இல்லங்க, அது எல்லாமே தவறானது. அவர் பேசினார்ல, என்ன பேசினாரு? இங்க இருந்து பிஜேபி சார்பா வந்திருக்கிறவரு ஆக்கிரமிப்பாளர்களோ யார் ஆக்கிரமித்தார்கள்? ஆளும் கட்சியாக இருந்தார்களோ ஆளும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஜாதி மதம் கிடையாது, அதிகாரம் வேணா இருக்கலாம். அதான் சொல்றேன். ஆக்கிரமிப்பாளர்கள் இந்தியா முழுக்க இருக்கிற ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் யார்? திமுக அதிகாரத்தில் இருந்தவர்கள் யார்? காங்கிரஸ்காரர்கள். அதிமுக இருந்துச்சு அதிகாரத்துல அதிக காலம். அதிமுக அதான் சொல்றேங்க. அதே சொல்றீங்களா? அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ
அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆக்கிரமித்தார்கள். இஸ்லாமியருடைய சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று இதே திமுக எதிராக போராடிய இஸ்லாமியர்கள் நாங்க சொன்ன எங்களை எதிர்ப்பீங்களா? சட்ட திருத்தம் ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிலம் உரிமை ஆயிடுன்னு கொண்டு வருது. தவறானது. என்ன சொல்லுது அடிப்படையில் விளக்குங்க. அடிப்படையில் நான் ஒரு 2 உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஆக்கிரமிப்புன்னா இப்போ இந்துக்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்துறையா இருக்கட்டும் அல்லது நெல்லையில் இருக்கிற பழையப்பேட்டை என்கிற நிலமா இருக்கட்டும், இது உதாரணத்துக்கு சொல்றேன். ராணிப்பேட்டையில் அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறது, தூத்துக்குடியில் அதே போன்று வக்ஃபு நிலம் பிரச்சனை. இதெல்லாம் 500 ஆண்டு காலம் 800 ஆண்டு காலம் கரிகால சோழன் கட்டிய கோவில் வரைக்கும் இருந்தாலும் அதை வக்ஃபு நிலம் என்று நீங்கள் திடீரென்று அறிவித்து அதை பேட்டி கொடுக்கும்போது வக்ஃபுடைய சேர்மன் அப்துல் ரஹ்மான் அன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அது கோவில் தான், கோவில நாங்க ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணலன்னா ஏங்க இது என்னங்க வாதம்? 1600 வருஷத்துக்கு முன்னால கரிகாலன் சோழன் கட்டிய கோவில நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்க? அது யாருடைய சொத்து? அதுக்கெல்லாம் அது எப்படி நீங்க வந்து வாதிப்பீங்க? அதெல்லாம் வரலாம். அது நிறைய இன்னும் வாங்க வேண்டி இருக்கு, எடுக்க வேண்டி இருக்கு. வக்ஃபிட்ட மட்டும் இல்ல, நிறைய வாங்கலாம். நான் கேட்கிறேன் 10 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருக்கு ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவர் யாரா வேணா இருக்கலாம், XYZ யாரா வேணா இருக்கலாம். அவருக்கு இந்த சொத்து போகுமா போகாதா? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. 10 ஆண்டு வைத்திருக்கிறார் என்றால் வக்ஃபு போர்டுன்னு இருக்கு, அவர்கள் நிர்வகிக்கிறார்களா இல்லையா? ஒரு சொத்தை கண்காணிக்கிறார்களா? என்ன சொல்றீங்க? அதைத்தானே பார்க்கணும். உன் பேச்சுல திமிர் தெரியுதே. இப்ப நாம என்ன இல்ல அதாவது காலங்காலமாக இப்ராஹிம் நான் என்ன கேக்குறேன்னா அது அவங்க தவறாவே கூட இருக்கட்டும். இப்ப இருந்ததுல நடைமுறை தப்பா இருக்கு, ஊழல் இருக்கு, இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சரி செய்ய வேண்டிய சிக்கல்கள், அது சட்ட ரீதியா பண்ண வேண்டியது. இப்ப நீங்க கொண்டு வர சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த சொத்துக்கள்லாம் அங்க போகாது, முழுக்க 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 இங்க வக்ஃபுக்கு தான் வரப்போகுதுன்னு உறுதிப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை ஒரு சொட்டு நிலத்தை கூட நாங்கள் பிறருக்கு விட்டு தர மாட்டோம். அதே வேளையில் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம நீங்க ஓரலா இதெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு அறிவிச்சிருந்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம ஒருத்தன் பட்டா வச்சிருப்பான், சிட்டா வச்சிருப்பான், அடங்கல் வச்சிருப்பான், அவனுக்கு நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வக்ஃபுன்னு சொல்லி ஜீரோ வேல்யூ போட்டீங்கன்னா அவன் நடு ரோட்ல நிக்கிறோமா? அது மாதிரி இஸ்லாம் சொல்ல பிறருடைய நிலம் எங்களுக்கு தேவையில்லை. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி. திடீர்னு வந்து எந்த சொத்தையும் வக்ஃபு சொத்துன்னு சொல்ல முடியாது. நியூஸ் 18 ஆபீஸை வந்து திடீர்னு வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட முடியுமா? என்ன கேட்பீங்க நீங்க? டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்பீங்க. டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை பண்ணா போலீஸுக்கு போவீங்க, கோர்ட்டுக்கு போவீங்க. கோர்ட் என்ன கேட்கும்? அதே தானே கேட்கும், டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்கும். அப்ப டாக்குமெண்ட் கொடுத்தா தானே அந்த கேஸ் நிற்கும். ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் இதுதானே. 2 பேருக்கு இடையில ஒரு நிலம் தொடர்பான பிரச்சனை என்றால் அந்த இடத்துல ஆதாரங்களின் அடிப்படையில தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர ஆதாரம் இல்லாம தீர்ப்பு சொல்ல முடியாது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy bugger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.